வணக்கம் மக்களே. சில நேரங்களில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்போம், ஆனால் அதுக்கான முன்னேற்றமே அங்கே இருக்காது. அப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். ஒன்று, நம்ம சரியான விஷயத்த தப்பான இடத்துல பண்ணிகிட்ருக்கோம், இல்லை தப்பான விஷயத்த சரியான இடத்துல பண்ணிகிட்ருக்கோம். யூஆர் டூயிங் ரைட் திங் அட் த ராங் பிளேஸ் ஆர் யூஆர் டூயிங் த ராங் திங் அட் த ரைட் பிளேஸ். திரு அண்ணாமலை அவர்கள், அவரை பார்க்கும்போதும் அவர் பேசும்போதும் எனக்கு தோன்றதெல்லாம் ஒன்று தான். அவர் சரியான விஷயங்களை தப்பான இடத்துல பண்ணிகிட்ருக்காரு. பட் இது ஒரு செல்ஃப் ரியலைசேஷன். நாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம மாட்டிகிட்டு இருக்கோன்றதை நாம் என்னைக்கு உணர்கிறோமோ அதிலிருந்து மட்டும்தான் நம்மளால் வெளியில் வர முடியும். ஸோ திரு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு அவர் பிஜேபியிலேருந்து வெளியில் வந்து தனியாக ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்காருன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நான் என் வாழ்க்கையில் மதிக்கிற சில அரசியல்வாதிகளில் அண்ணாமலை ஒருவர். அவர் பேசுகிறதாக இருக்கட்டும், அவர் ஒரு கருத்தை அவர்கிட்ட கேட்டால் எவ்வளோ மரியாதையாக, முக்கியமாக எந்தவித தப்பான வார்த்தையும் யூஸ் பண்ணாமல், அடுத்தவங்களை காயப்படுத்தாமல் ரொம்ப அழகாக பதில் சொல்லுவாருங்க. இஸ் அ வெரி இன்டலெக்சுவல் பர்சன். அண்ட் இந்த மாதிரி ஒரு தலைவர், முக்கியமாக ஒரு ஐபிஎஸ் கேட்டகரியிலேருந்து இந்த மாதிரி ஒரு தலைவர், இந்த மாதிரி ஒரு மனுஷன் ஒரு அரசியலுக்கு ஒரு நமக்கெல்லாம் ஒரு தலைவராக வந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்ற விஷயத்த நான் பல நாள் யோசிச்சிருக்கேன். இன்றைக்கி ஒரு புதிய இயக்கம் தொடங்கியிருக்காரு. எந்த ஒரு புதிய முயற்சிக்கும் நாம் எப்போவுமே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ திரு அண்ணாமலை அவர்களுடைய இந்த முயற்சிக்கு நாம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம். அவருக்கு நம்ம சேனல் சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்களையும் நாம் அவருக்கு தெரிவிப்போம். உங்களுக்கு என்னுடைய பதிவெல்லாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணுங்கள்.